ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக்ஸ்டைல் எப்படி வளர்க்க போகணும்னு பார்க்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அழுகி போன செடிலாம் வந்து வளராது, தூக்கி போட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வளர்றத மட்டும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அது வந்து நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பொய் தான். இங்கே பாருங்கள், எனக்கு அதுலேருந்து தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்துருக்கு, க்ரோத் ஆகிருக்கு. நல்லாவே பாருங்கள். இதில் இல்லைனாலும் இதில் காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அழுகி போனதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வளரும் க்ரோத்தேஷன். ரொம்ப வந்து டார்க்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடணும். அது மாதிரி தூக்கி போடாதீங்க. இங்கே பாருங்கள், இதில் எந்த க்ரோத்தேஷனும் இல்லை. இதில் இன்னும் 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரோத்தேஷன் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃப்ரீயாக சும்மா ஒரு இதில் போட்டிங்கனாக்கா, ஃப்ரீயாக அவ்வளோ பெரிய டப்பில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபாக்ஸ்டைல் வந்து எப்படி க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக பெருசாக அவ்வளோ பெருசு இது வந்து கொண்டு போட்டிருக்கேன். இந்த சின்னதாக இந்த கட்டிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா